மாநிலத்துல இன்னும் சில வாரங்கள்ல சட்டசபை தேர்தல் நடைபெறுது. இதுல என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு உறுதியாகி இருக்கு. இருந்தாலும் அங்க இந்தியா கூட்டணியில இழுபறி தொடர்ந்து வருது. காங்கிரஸ், ஆர்ஜேடின்னு ரெண்டு கட்சி தலைவர்களும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் இன்னும் தொகுதி பங்கீட்டுல எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படல. பீகார்ல அடுத்த மாசம் சட்டசபை தேர்தல் 2 கட்டங்களா நடைபெறுது. அங்க நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக, ஜேடியு கூட்டணிக்கு எதிரா ஆர்ஜேடி, காங்கிரஸ் கூட்டணி போட்டியிடுது. இந்த தேர்தல்ல முதல்ல என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணின்னு 2 தரப்பிலையுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில இழுபறி இருந்தது. இருந்தாலும் சில தினங்களுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு ஒரு வழியா இறுதியாச்சு. ஆனா இந்தியா கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படல. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில இன்னும் தொகுதி பங்கீடு கூட முடியாத நிலையில இந்தியா கூட்டணியில சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. பீகார்ல மகாபந்தன் என்ற பெயர்ல இந்தியா கூட்டணி களமிறங்கி இருக்கு. இதுல பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இன்னும் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ்க்கு இடையில தொகுதி பங்கீடு உறுதியாகல. 2 கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதால இழுபறி நீடித்துட்டே வருது. முதல்ல காங்கிரஸ் கட்சி கடந்த 2020 போட்டியிட்டத மாதிரியே 70 இடங்களை கேட்டிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு பிறகு 63 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்தது. இருந்தாலும் 2020 காங்கிரஸ் 70 இடங்கள்ல போட்டியிட்டு 19 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றது. இதனால அவ்வளவு இடங்களை கொடுக்க ஆர்ஜேடி தயக்கம் காட்டி வருது. 2020 ஆர்ஜேடி 75 இடங்கள்ல வென்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இருந்தாலும் அப்ப காங்கிரஸ் மிக குறைந்த தொகுதிகள்ல வென்றதே ஆர்ஜேடி ஆட்சி அமைக்க முடியாமல் போக காரணமா இருந்தது. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் டெல்லியில கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். ஆனா பாட்னாவுல லாலு பிரசாத் யாதவ் தனக்கு விசுவாசமான நபர்களுக்கு பல தொகுதிகள்ல போட்டியிட வாய்ப்பு தர்றதா சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கு. காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில ஆர்ஜேடி இதை செஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில இருக்கிற சிறிய கட்சிகளான முகேஷ் சாஹ்னியின் விகாஷீல் இன்சான் கட்சி மற்றும் இடதுசாரிகள் போன்ற கட்சிகளும் கூட அதிக இடங்களை கேட்கறதா சொல்லப்படுது. இதுல விஐபி கட்சி 40 இடங்களை கேட்டிருக்கு. இருந்தாலும் அக்கட்சி அதிகபட்சம் 12 இடங்கள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இந்த தேர்தல்ல வென்றா தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும்னு விஐபி தலைவர் சஹானி கேட்டிருக்காரு. சிபிஐ எம்எல்ஏ கட்சியும் 35 இடங்கள் வரை கேக்குதாம். 2020 தேர்தல்ல சிபிஐ எம்எல் 19 இடங்கள்ல போட்டியிட்டு 12 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இதை சுட்டிக்காட்டி அதிக இடங்கள் தேவைன்னு சிபிஐ எம்எல் வலியுறுத்தி இருக்கு. இப்படி எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்கறதால தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இதனால பீகார் மாநிலத்துல இன்னும் சில வாரங்கள்ல சட்டசபை தேர்தல் நடைபெறுது. இதுல என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு உறுதியாயிட்ட நிலையில இந்தியா கூட்டணியில இழுபறி தொடர்ந்து வர்றதால காங்கிரஸ், ஆர்ஜேடி கூட்டணி பாதிக்கப்பட்டு என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.